அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடுகளை இந்த பிரத்யங்கரா வழிபாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் எவராலையும் எங்களை தீண்டையிலாது. எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது மெல்ல மெல்ல விலகி கொண்டு போயிடும். கருவறையில காலபைரவரோடு சேர்த்து பிரத்யங்கரா தேவியையும் பிரதிஷ்டை செய்து 2 வழிபாடுகளும் இங்கு நடைபெற்று வருகிறது சிறப்புற. ஜீவதரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை சங்கரத்தை பகுதியில் தான் நிற்கிறேன். அதுவும் இந்த சங்கரத்தை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகா கால வைரவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்திற்கு தான் வந்திருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வட்டுக்கோட்டை பகுதியில் தான் இருக்கு. ஸோ இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகளை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கின்றேன். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். சமயபுரம் மாறி வர சத்பமாக ஆடி வர பாளையத்த ஆடி வர வழிவிடுங்க 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 வழிவிடுங்க. சைவமும் தமிழும் சிறந்து விளங்கும் திருத்தலங்கள் மிக்க வட்டுக்கோட்டை கிராமத்தில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஆலயம்தான் ஸ்ரீ மகா கால வைரவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ஆலயமாகும். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே அமைந்து காணப்படுகிறது. என்னடா ஆரம்ப காலத்துல முதல் இங்க வைரவ வழிபாடு தான் காணப்பட்டது. அந்த காலத்துல கிராமத்தில் இருந்தவர்கள் அதிகளவானவர்கள் வைரவ வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்ப இப்படியாக இருந்த காலத்துல இந்த ஆலயத்தை அமைத்த மூதாதையர்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தாங்களும் ஒரு வைரவ சூலத்தை அமைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அதாவது வைரவ வழிபாட்டை தொடங்க ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த காலத்துல இவர்கள் இந்த இடத்துல ஒரு வைரவருடைய சூலத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். அப்ப அதற்கு பிற்பாடு காலம் செல்ல செல்ல ஓரளவுக்கு ஆலயம் வளர்ச்சி அடைந்து வந்தது. அதற்கு பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அளவு கால பகுதியில வைரவ பெருமானோடு சேர்த்து கருவறையில பிரத்யங்கரா தேவியையும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அப்ப இப்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கருவறையில காலபைரவரோடு சேர்த்து பிரத்யங்கரா தேவியையும் பிரதிஷ்டை செய்து 2 வழிபாடுகளும் இங்கு நடைபெற்று வருகிறது சிறப்புறம். அப்ப யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வட்டுக்கோட்டை பகுதியில தான் இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு சிறப்புற்று காணப்படுகிறது. அப்ப இந்த ஆலயம்தான் ஸ்ரீ மகா கால வைரவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயமாக இன்றைக்கு வட்டுக்கோட்டை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. ஸ்ரீ மகா கால வைரவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ஆலயமானது 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகும். ஆரம்ப காலத்தில் கிராமங்கள் தோறும் வைரவ வழிபாடு சிறப்புற்று காணப்பட்டது. இந்த வட்டுக்கோட்டை கிராம பகுதியில் வாழ்ந்த ஒருவர் வைரவ பெருமான் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்தார். இதனால் அவர் தான் வாழ்ந்த கிராமத்தில் ஒரு வைரவ சூலத்தை பிரதிஷ்டை செய்து சிறிய குடில் ஒன்றை அமைத்து வழிபாடாற்றி வந்தார். பின்பு ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி பெற்று 2010ஆம் ஆண்டளவில் பிரத்யங்கரா தேவியையும் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயம்தான் ஸ்ரீ மகா கால வைரவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. இந்த ஆதி ஞான வைரவர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வழிபாடு. எங்களோட முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்டது. அந்த காலத்தில் யாழ்ப்பாண பகுதிகளில் சூல வழிபாடு, வீட்டுக்கு வீடு சூல வழிபாடு கூடுதலாக இருந்தது. வீட்டுக்கு அடிக்கடி ஒரு கிராமங்களில் அட்லீஸ்ட் ஒரு 10 சூல வழிபாடுகளாவது இருக்கும்.
இப்போ அந்த வழியில் வந்த ஆதிஞான வைர வழிபாடு தான் இது. மிகவும் பழமை வாய்ந்த அற்புதமான ஒரு வழிபாடு. அதை எமது முன்னோர்கள் செய்திருக்கணும். பிறகு 2010ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கிற சோழிங்கநல்லூர் பிரத்யங்கிரா தேவியின் தாய் கோவில் அதுதான். இப்போ அந்த சுவாமிஜிகளண்ட தொடர்பு எனக்கு கிடைச்சதாலையும் நான் நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினாலும் என்னுடைய நண்பர் ஒரு ஆள், நீங்கள் அங்கே போனீங்களாண்டா இதை கண்டிப்பாக சுவாமிஜி இந்த உங்களோட கருத்தத்தை தீர்த்து வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே போய் முதலாவது பிரத்யங்கிரா ஹோமம் நான் என்ற கண்ணால் பார்த்தது. அந்த ஹோமம் முடிஞ்ச கையோட இந்த ஹோமத்தில் அம்பாளின்ற பாதத்தில் இருந்து எனக்கு ஒரு தேசிக்காய் எடுத்து தந்தவர். அந்த தேசிக்காயை நான் குடித்த பிறகு எனக்கு நோய்கள் மெல்ல மெல்ல விலகத் வாங்கிட்டுது. அதில் இருந்து இந்த மாந்திரிய தொல்லைகள் செய்வினை சூன்யம் என்று சொல்லுவேன். சில பேர் அதை நம்ப மாட்டினோம். ஆனால் இந்த இடங்களில் ஒருவரை பிடிக்காட்டி மாந்திரிய வேலைகள்லாம் செய்கிறது கூட இருந்து குழி பறிக்கிறது, வாய்ப்புகள், ஏவல்கள் அப்படியான விஷயங்களை செய்கிறது, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை செய்கிறது. அந்த பிரத்யங்கிரா தேவி வழிபாடுகளை இந்த பிரத்யங்கிரா வழிபாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் எவராலையும் எங்களை தீண்ட இயலாது. எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது மெல்ல மெல்ல விலகி கொண்டு போயிடும். அமாவாசையில் பரிகார நிமித்தமாக இந்த செத்தல் மிளகாயை நாங்கள் யாகத்தில் அடியவர்கள் கொண்டு போடினோம். எங்களோட பிரச்சனைகள் தீரவணும். பிரத்யங்கிரா தேவி யார் என்ற நம்பிக்கையோடு அவன் வரலாறு என்ன, யார் என்ன, இப்படி இந்த தோற்றங்கள் அதுகளெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அந்த வழிபாட்டு முறைகளை செய்தால் நிச்சயமாக உடனடி பலன்கள் உண்டு. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இங்கே தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருவிழாக்கள் எதுவுமே இல்லை, மகோற்சவ திருவிழாக்கள் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வருகின்ற பௌர்ணமி தினம், அதாவது ஒவ்வொரு தடவையும் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே ஐயப்பன் சுவாமியையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஐயப்பன் விரத காலத்திலேயும் கூட இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பழமை வாய்ந்த இவ்வாலயத்திலே தினமும் 2 கால பூஜை வழிபாடுகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. அமாவாசை நாட்களில் இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இங்கு ஐயப்பன் விரத காலங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. பிரத்யங்கிரா ஆலயம் 2010 சட்ட ஸ்ரீ பிரத்யங்கிரா சுவாமிகளால் ரெஜிஸ்டர் செய்து வைக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டுக்கு விடப்பட்டது. காலை 8:30 மணிக்கு காலை பூஜையும் பின்னேரம் 6:30 மணிக்கு மாலை பூஜையும் நடைபெற்று வருகிறது. சிறப்பு நாட்களாக அமாவாசையில் மகா நிகும்பலா ஹோமம் நடைபெற்று வருகின்றது. அதுதான் சொல்கிறது செத்தல் மிளகா ஹோமம் என்று. அதில் பரிகார நிமித்தம் மக்கள் அந்த தங்களோட குறைகளை தீர்த்து கொண்டு போயினர். சில பேருக்கு அது தெரியாது. இப்போ தான் மெல்ல மெல்ல எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த வழிபாடு ஆதியில் சிலோன் நீர்கொழும்பில் இருந்திருக்கு அந்த காலங்களில். அது பிறகு மக்களால் அந்த வழிபாட்டு முறைகளை சரியாக போனதால் அழிஞ்சு போயிட்டு. பிறகு இங்கே வராகி தேவி இருக்கிறா. தேய்பிற பஞ்சமி நாட்களில் அவருக்கு விசேஷ பூஜைகளும், தேய்பிற அஷ்டமியில் காலபைரவருக்கு விசேஷ பூஜைகளும், மற்றது பௌர்ணமி நாட்களில் சர்வேஸ்வரர் இருக்கார். எப்பேற்பட்ட துன்பங்களையும் விலத்தி கொண்டு போயிடுவார் சிவன். சிவ வழிபாடு, சர்வேஸ்வர வழிபாடு இங்கே இருக்குது. நாகராஜ நாகராணி இருக்குது. மற்றபடி ஐயப்பன் இருக்கார். ஐயப்பனுக்கு 60 கார்த்திகை மாதத்தில் 60 நாட்களும் மிக விசேஷமாக அந்த பூஜைகள் செய்வோம். எல்லாத்துக்கும் இங்கே வழிபாடு கருப்புசாமி இருக்கிறார், எல்லை தெய்வம். அது மலையங்கள்லாம் அந்த வழிபாடு இருக்குது. மலைய மக்கள் தான் அதை வழிபட்டு கொண்டு வருகினோம். முதன்முறையாக இங்கே வடக்கில் கருப்புசாமி ஆலயம் நிறுவப்பட்டது. ஏன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு தீங்கு செய்கிற இந்த மந்திரவாதிகள் கூட இருந்து குழி பறிக்கிற ஆக்கள் அப்படியான விஷயங்களை அந்த கருப்புசாமி வழிபாடு மெல்ல மெல்ல விலக்கி விட்டுடும். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. என்னடா இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 11 தெய்வங்களை முதன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதாவது கால வைரவர், பிரத்யங்கிரா தேவி, அதைவிட வராகி அம்பாள், ஐயப்பன் சுவாமி,
ஆஞ்சநேயர் பெருமான், கரப்புச்சுவாமி என்று சொல்லி 11 தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் அதில் பிரதிஷ்டை செய்திருக்கின்ற சுவாமிகள் அத்தனையும் முழுக்க முழுக்க கருங்கற்களினாலேயே செய்யப்பட்ட விக்கிரகமாகத்தான் அமைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்திற்கு, அதாவது இந்த கருவறைக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிரத்யங்கரா தேவியின் ஒரு வடிவம், ஜெய் பிரத்யங்கரா தேவியை வந்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அதன் சிறப்பு யாதனில் கிட்டத்தட்ட 13.5 அடி உயரத்தில் வந்து அந்த விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அங்கே வந்து யாக பூஜை நடைபெறுகிறது. அதுவும் அங்கே வந்து இந்த யாக பூஜைக்கு தான் வலிமை அதிகம். என்னென்னு சொல்லி சொன்னால் செத்தல் மிளகாயை வைத்து அந்த யாக பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். அதைவிட அடியவர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே அந்த செத்தல் மிளகாயை அதற்குள் போட்டு வணங்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எங்களுடைய அடியவர்கள் இந்த கரங்களினாலேயே அந்த செத்தல் மிளகாய் அபிஷேகம் செய்ய விடுவதில்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த செத்தல் மிளகாயை வந்து அடியவர்கள் தங்கட கையினாலேயே போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதன் சிறப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சாதாரணமாக நாங்கள் 2 செத்தல் மிளகாய் அடுப்பில் போட்டாலோ அது மணக்கும் வெடிக்கும் அப்படி செய்யும். ஆனால் இந்த யாகத்தில் போகிற இந்த செத்தல் மிளகாயில் வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. வெடிக்கவோ மணக்கவோ எதுவுமே செய்யாது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யாக பூஜை வழிபாடாக இங்கே நடைபெற்று காணப்படுகிறது. முழுக்க முழுக்க இங்கே வந்து யாக வழிபாடு தான் சிறப்புற நடைபெற்று வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே அன்னதானம், தினமும் அன்னதானம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் யார் பசியோட வரணுமோ அவர்களுக்கு வந்து இங்கே வந்து அன்னதானம் கொடுக்குற வைபவமும் கூட அமைந்து காணப்படுகிறது. தினமும் 2 மணி அளவில் வந்தால் உணவு சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பிரத்யங்கரா சக்தி பீடத்தில் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிகள், ஸ்ரீ கருப்பர் சுவாமி, ஸ்ரீ வராகி தேவி, ஆதி ஞான பைரவர், நாகராஜ நாகராணி, ஸ்ரீ சர்வேஸ்வரர், ஸ்ரீ சாமுண்டா பத்ரகாளி மிக பிரமாண்டமான கூர ரூபிணி பிரத்யங்கரா தேவியின் அடுத்த கட்டம்தான் ஸ்ரீ சாமுண்டா பத்ரகாளி. காளி வழிபாடுகளை மிக விசேஷமாக நாங்கள் செய்து கொண்டு வந்தால் எங்களில் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல படிப்படியாக இறங்கிடும். அப்போ நீங்கள் காளி வழிபாடுகளை செய்ய வேணும்னு சொன்னால் மூல மந்திரங்களை பாராயம் பண்ண வேணும். அப்படி உங்களுக்கு விருப்பமான ஆட்கள் கோயிலுக்கோ இல்லை நீங்கள் இங்கே புக்ஸ்களில் பார்த்து தொடர்ந்து அந்த மந்திரங்களை பாராயம் பண்ணி கொண்டு வந்தால் அதுக்குரிய பலன்களில் நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். இவ்வாலயத்திற்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவதோடு தமது மனக்குறை தீர அம்பாளின் அருளை வேண்டி நேர்த்திகள் செய்வதும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்திருப்பீங்கள், இந்த வட்டுக்கோட்டை பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ மகா கால வைரவர், ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள், அதை தாண்டி அந்த ஆலயம் தோற்றம் பெற்ற தலவரலாறுகள் போன்ற விடயங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. தீபதரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.